தெல்லிப்பளை வைத்தியசாலை வைத்தியருக்கு அவதூறு பரப்பிய குற்றச்சாட்டு. அர்ஜுனா எம்பி உள்ளிட்ட 2 வைத்தியர்களுக்கு பிணை. ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்திற்கு சென்ற சிஐடி அதிகாரிகள். 30 வருடங்களாக தீர்க்கப்படாத மக்கள் பிரச்சினை தீர்வு கோரி நெடுந்தீவில் போராட்டம். தமிழ் எழுத்தாளர்களின் நூல்களுக்கு தடை. கிளிநொச்சி ஊடக அமையம் கடும் கண்டனம். அனுரவை விசாரணைக்கு அழைத்தே தீர வேண்டும். நிதி அமைச்சின் செயலாளரை பதவி விலக்க கோரும் எதிர்க்கட்சி. மூடப்படும் மதுபான சாலைகள் வெளியான அறிவிப்பு. எமது ஆட்சி மக்களுக்கானது. இளம்குமரன் எம்பி தெரிவிப்பு. முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவுக்கு பிணை. உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள காணிகளுக்கு சட்ட ரீதியான ஆவணங்கள் வைத்திருப்போருக்கு காணிகளை பெற்றுத் தருவோம். 5 மாவட்டங்களில் இன்று இரவு பலத்த மழை. ஹேக்கர்களால் சுருட்டப்பட்ட பல மில்லியன் டாலர் கொந்தளிக்கும் சஜித் பிரேமதாஸ். தொடர்பது விரிவான செய்திகள். தெல்லிப்பளை வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவு வைத்திய தொடர்பில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினார்கள் எனும் குற்றச்சாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட 2 வைத்தியர்களுக்கு எதிராக நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட 2 சொந்த பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் வியாழக்கிழமை நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை அவதூறு பரப்பினார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ள அர்ஜுனா ராமநாதன் மற்றும் ஜெயக்குமார் ஆகிய 2 வைத்தியர்களும் தமது சட்டத்தரணியூடாக மன்றில் முன்னிலையாகியிருந்தனர். அதனை அடுத்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை 2 வைத்தியர்களும் சொந்த பிணையில் செல்வதற்கு மன்று அனுமதித்து வழக்கினை எதிர்வரும் மே மாதம் 29ஆம் தேதிக்கு திகதியிட்டுள்ளது. இன்றைய தினம் ஆன்லைன் சேஃப்டி ஆக்டின் மூலமாக ராமநாதன் அர்ச்சுனா இந்த கிளைண்ட்டுக்கு வழக்கு போடப்பட்டிருந்தது. போன மாதம் வழக்கு போடப்பட்டிருந்த நீதிமன்றத்தில் அந்த பெட்டிஷன் போட்டவேன்னு சொல்லி எங்களுக்கு வெளியால் வந்து சட்டத்தரணிகள் கொடுத்த பெட்டிஷன்களில் சட்டத்தரணிகள் கொடுத்த வாய்ஸ் கட்டுகளில் தான் நாங்கள் அறிஞ்சனாங்க. அதில் இருந்து எங்களுக்கு எந்த விதமான அந்த வழக்கு சம்பந்தமான அழைப்பாணைகளோ எதுவுமே கிடைக்கப்பெறாத நிலையில் தான் அண்டைய நாளும் இருந்தது. இன்றைய நாள் என்ன நடந்ததுண்டா, இன்றைய வழக்கு தவணையிடப்பட்டு 24ஆம் தேதி இன்றைக்கு வழக்கு தவணையிடப்பட்டது. இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு அழைப்பாணை வரையில், ஆனாலும் நாங்கள் அறிந்த வேண்ட வகையில் நீதிமன்றத்துக்கு மதிப்பளித்து எனது கிளைண்ட் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சட்டத்தரணி மூலம் என் மூலம் நீதிமன்றத்தில் தோன்றி கொடுத்த சமர்ப்பணத்தை செய்திருந்தாங்க. எங்களுக்கு கொடுத்த அழைப்பான வரையில் என்றும் அதில் அழைப்பானையில் சோடப்பட்ட முகவரிகள் தொடர்பாகவும் எங்களுக்கு காரணம் காட்டுறதுக்கு ஷோகோஸ் காட்டுறதுக்கான இன்னொரு தவணையை தரும்படியும் நாங்கள் நீதிமன்றத்தில் விண்ணப்பத்தை செய்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் எங்களுக்கு நீதிமன்றம் இன்னும் மே மாதம் 29ஆம் தேதி அடுத்த தவணை காரணங்கட்டலுக்கான அடுத்த தவணையிடப்பட்டு சொந்த பிணையில் குறித்த 1ஆம் மற்றும் 2ஆம் மனுதாரர்களை நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது. 1ஆம் 2ஆம் 5ஆம் மனுதாரர்கள் விடுவித்திருக்கிறது. 24ஆம் தேதி ஏப்ரல் இன்றைய தினம் வந்து டாக்டர் அர்ஜுனா 2ஆம் தரப்புவாதி மற்றும் 1ஆம் தரப்புவாதி டாக்டர் ஜெயக்குமாரன் வந்து தங்களுடைய சட்டத்தரணிகள் மூலமாக வந்து கௌரவ மன்றில் வந்து ஆஜராகியிருந்தாங்க. அதில் 1ஆம் எதிர்த்தரப்புவாதி டாக்டர் ஜெயக்குமாரன் அவருடைய காரணம் காட்டல்களை வந்து தன்னுடைய சட்டத்தரணி மூலமாக வந்து முன்வைச்சதோடு 2ஆம் தரப்பு எதிர் மனுதாரரான டாக்டர் அர்ஜுனா வந்து தங்களுக்குரிய சம்மன்ஸ் மற்றும் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே தங்களுக்கு ஒஃபிஷியலாக வந்து கிடைக்கப்பெறவில்லை என்றும், அதே நேரத்தில் வந்து கடந்த இன்றைய நேர்காணல்களை பார்த்து தான் அவங்க வந்து கோர்ட்ஸில் ஆஜராகியிருந்தாங்க அப்படின்றும் குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்காக கௌரவ மன்றனால் வந்து மே 29ஆம் தேதிக்கு வந்து வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அன்றைய தினத்தில் வந்து 1ஆம் தரப்புவாதியான டாக்டர் ஜெயக்குமாரனுடைய காரணம் காட்டலுக்கான கட்டளை மற்றும் 2ஆம் எதிர்த்தரப்புவாதியான டாக்டர் அர்ஜுனாவிற்குரிய காரணம் காட்டல்கள் காட்டணும் என்றும் கௌரவ மன்றத்தில் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா மற்றும் டாக்டர் ஜெயக்குமாரன் வந்து பிணையில் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க, பெயில் அவுட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எதிரான கண்டிஷனல் ஆர்டர் வந்து ஸ்டில் இப்போவும் இருந்து கொண்டிருக்கு. இது நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழே வந்து போடப்பட்ட ஒரு வழக்காகும். அதால் வந்து ஸ்டில் அந்த நிபந்தனைக்கு உட்பட்ட கட்டளை வந்து அவங்களுக்கு எதிராக 2 பேருக்கும் எதிராக வந்து நடைமுறையில் இருக்குது.
அடுத்த வழக்கு வந்து மே 29ஆம் தேதி அழைக்கப்பட்டிருக்குது. என்ன நிபந்தனை? நிபந்தனை வந்து என்னென்னு சொன்னால், எங்களுடைய தரப்புவாதியான டாக்டரை பற்றி அவங்க இது ப்ரொஹிபிட்டட் ஸ்டேட்மெண்ட், அதாவது தடை செய்யப்பட்ட கருத்துக்கள் எதனையுமே வந்து அவங்க சமூக வலைத்தளங்கள்லையோ இல்லை எதுலையுமே பதிவிடக்கூடாதுன்றதான் அந்த நிபந்தனைக்குட்பட்ட கட்டளை. அது முதலாம் தரத்திலேயே வந்து எங்களுக்கு அந்த கட்டளை கிடைக்கப்பட்டிருந்தது. ஸ்டில் வந்து அது நடைமுறையில் இருக்குது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்துக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இன்று காலை அதிகாரிகள் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதியின் மனைவியான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காகவே சென்றுள்ளனர். இதன்படி அவரிடம் தற்போது வாக்குமூலம் பெறப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நெடுந்தீவில் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக தீர்க்கப்படாத மக்களின் அடிப்படை பிரச்சினை தொடர்பான கவன ஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் மகாபலித்துறையில் இடம்பெற்றது. கடந்த பல தசாப்த காலமாக நெடுந்தீவில் காணப்படும் குடிநீர் பிரச்சினை, போக்குவரத்து பிரச்சினை, சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத நிலையில் மக்கள் பல இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர். மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் வரலாற்று பிரசித்தி பெற்ற சுற்றுலாதலமாக காணப்படும் நெடுந்தீவில் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதாக குறிப்பிட்டு வருகின்ற போதிலும் இதுவரையும் எவ்வித நடவடிக்கையும் ஆக்கப்பூர்வமாக முன்னெடுக்கவில்லை. குறிப்பாக தற்போது கடற்போக்குவரத்தில் ஈடுபடும் நெடுந்தாரகை படகில் 100 பேரை மாத்திரமே ஏற்றி செல்லும் நிலை காணப்படுகின்றது. அதிலும் 80 பேர் அரசு உத்தியோகத்தர்களாக இருப்பதனால் பொதுமக்கள் 20 பேரை மாத்திரமே ஏற்றி செல்ல முடிகின்றது. இதனால் மனிதநேயமற்ற மற்றும் அவசர தேவை கொண்ட பொதுமக்கள் பயணிக்க முடியாது புறக்கணிக்கப்படும் நிலை தொடர்ந்து காணப்படுகின்றது. குறித்த போராட்டத்தில் பிள்ளைகளுக்கான கல்வி வேண்டும், சாராப்பட்டி நன்னீரை தாரி வார்க்காதே, வரிசை யுகம் எப்போது முடியும், சுத்தமான குடிநீர் வேண்டும், நெடுந்தாரிகைக்குள் வதைக்காதே, மனிதர்களாய் நடந்து உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை தாங்கிய பதாதைகளை ஏந்தியவாறும் கருப்பு துணிகளை கட்டியும் உளவு இயந்திரத்தில் கேலி சித்திரங்களை உருவாக்கும் வகையிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இவ்வாறு மக்களின் அடிப்படை தேவைகளை வலியுறுத்தி கருப்பு கொடிகளை தாங்கியவாறு மகாவலி இறங்குதுறையிலிருந்து நெடுந்தீவு பிரதேச செயலகம் வரை மக்கள் பேரணியாக சென்று பிரதேச செயலரிடம் ஜனாதிபதி, ஆளுநர், ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருக்கான மனுக்களை கையளித்துள்ளனர். குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் செல்வராசா கஜேந்திரனும் கலந்து கொண்டிருந்தார். அவரிடமும் மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. மக்களுடைய அடிப்படை தேவைகளான கடல் போக்குவரத்து, அடிப்படை கல்வி, எங்களுடைய நெடுந்தீவு மேற்கினுடைய பிரதான வீதி திருத்தம், வைத்தியசாலையில் காணப்படுகின்ற குறைபாடுடன் உடைய சுகாதார தேவைகள், மாணவருடைய அடிப்படை கல்வி ஆகிய 5 அம்ச கோரிக்கைகளை வைத்து இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு ஜனநாயக வழியை பின்பற்றிய கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை நெடுந்தீவிலே மேற்கொண்டிருக்கிறோம். நெடுந்தீவு மாவெளி துறைமுகத்தில் இருந்து பிரதேச செயலகத்தை நோக்கி ஜனநாயக விழுமியங்களை பின்பற்றிய இந்த போராட்டம் தற்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் எங்களுடைய உரிமை போராட்டம், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் உறுதியோடு போராடுவோம். இந்த கடல் போக்குவரத்து என்பது காலாகாலமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் ஒரு பாராமுகமாக இருப்பதும், இந்த கடல் போக்குவரத்துக்கு முக்கிய பங்காற்ற வேண்டிய வீதி அபிவிருத்தி அதிகார சபை தன்னுடைய தகுந்த பதிலை வழங்காமல் இருப்பதும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பாடாக இருக்கிறது. குமுதினி, வடதாரகை, நெடுந்தாரகை என்ற 3 கடற்கலங்கள் அவனிடம் இருக்கிற பொழுதும் வடதாரகை, குமுதினி ஆகிய 2 படகுகளும் தற்பொழுது பழுதடைந்திருக்கிறது. நெடுந்தாரகை மட்டும் இப்பொழுது சேவையில் ஈடுபடுகிறது. இந்த நெடுந்தாரகை மட்டும் எங்களுடைய போக்குவரத்தை சீர் செய்ய போதுமானதாக இல்லை. நாளாந்தம் அரச உத்தியோகத்தர்கள் நெடுந்தீவை நோக்கி வருகிறார்கள். நெடுந்தீவு மக்கள் பிரயாணம் செய்கிறார்கள். சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். ஆனால் 100 பயணிகளுக்கு மேல் இறங்குதுறைகளில் போகின்ற பொழுது அங்கே நிறுத்தப்படுகிற தன்மை இருக்கிறது. எனவே அந்த இடங்களிலே எங்களுக்கான சரியான போக்குவரத்து தன்மை மறுக்கப்படுகிறது. நாங்கள் கடந்த காலங்களிலே போராட்ட சூழ்நிலையிலும் கூட நாங்கள் சிறிய தனியார் படகுகளிலே தான் நாங்கள் பயணித்திருந்தோம். அப்பொழுது கூட நாங்கள் நிரந்தரமாக சுதந்திரமாக எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டோம். ஆனால் இப்பொழுது பயணங்களிலே அருவருக்கிற தன்மையும் பயணிகளை இன்சைப்படுத்துகின்ற செயற்பாடுகள் பல நிறைவேறுகிறதும் எங்களுக்கு உண்மையிலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அதே போல இந்த குமுதினி படகு 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் 4 முறைகள் திருத்தப்பட்டிருக்கிறது. பல லட்சம் ரூபாய் செலவுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்ஜின் மாற்றம் செய்ய வேண்டிய எந்த செலவுகளும் செய்யப்படவில்லை. எனவே இந்த குமுதினி படகு திருத்தம் செய்வதிலே எங்களுக்கு ஐயப்பாடு இருக்கிறது. ஏற்கனவே கடந்த காலங்களில் திருத்தப்பட்டவற்றிலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்பதை கடந்த வருடம் 5ஆம் மாதம் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே குமுதினி படகுக்காக திருத்தம் செய்யப்பட்ட நிதி மீளாவி செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை ஏகமனதாக
என்பதாக அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. ஆனாலும் கூட அது குறித்து மீளாய்வுகள் செய்யப்படவில்லை. கடந்த காலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது 30 வருட காலத்திலும் எங்களுடைய இந்த ஆட்சியிலும் எங்களுக்கான நிரந்தரமான எந்த தீர்வுகளும் வழங்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் குறுகட்டுவார் இறங்கு துறைமுகத்தை புனரமைப்பு செய்கின்ற அந்த நிகழ்வை நாங்கள் உண்மையிலே வரவேற்கிறோம். அதே போல நெடுந்தீவிலே எரிபொருள் நிரப்பு நிலையத்தை அமைப்பதற்கான ஆரம்ப கட்டங்கள் வேலைகள் செய்யப்பட்டு நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய அனுமதிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. மிக விரைவாக அதனை ஆரம்பிப்பதாக சொல்லி இருக்கக்கூடிய இந்த விடயங்களை நாங்கள் உண்மையிலே வரவேற்கிறோம். அது குறித்து நாங்கள் ஏற்கனவே நடந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திலேயும் ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுக்கு நன்றி கூறியிருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் கோருவது, நாங்கள் வேண்டுவது எங்களுடைய இந்த அடிப்படை பிரச்சனைகளை மாத்திரமே நாங்கள் மையப்படுத்திக் கொள்கிறோம். மேற்கு வீதி திருத்தம் என்பது கட்டம் கட்டமாக திருத்தப்பட்டு 1.5 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட பகுதி கடந்த நீண்ட நாட்களாக திருத்தம் செய்யப்படாது இருக்கிறது. அந்த பயணத்தாலே பிரயாணம் செய்ய முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை அந்த மக்களுக்கு இருக்கிறது. மேற்கு பிரதேசத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களும் பிரதேச செயலகம், வைத்தியசாலை, தங்களுடைய நாளாந்த போக்குவரத்துக்கு மாவலி துறைமுகம் போன்ற அனைத்து தேவைகளுக்கும் அந்த மேற்கு பிரதான வீதியை பயன்படுத்த வேண்டிய உண்மையான தேவை இருக்கிறது. ஆனால் அந்த மக்களுடைய அந்த வீதி திருத்தத்தை அரசு வீதி அபிவிருத்தி அதிகார சபை பாராமுகமாக இருப்பது எங்களுக்கு மிகுந்த வேதனையை உண்டு பண்ணுகிறது. எனவே அந்த வீதி திருத்தத்தை நாங்கள் உடனடியாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறுகிறோம். அதே போல கல்வி என்று எடுக்கிற பொழுது யாழ்ப்பாணத்தை போன்று அல்ல, நெடுந்தீவிலே பாடசாலை கல்வி மாத்திரமே இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே கல்வி கற்க முடியாவிட்டால் அவர் தனியார் வகுப்பறைகளை நாடி செல்வார்கள், அல்லாவிட்டால் ஒரு பர்சனல் கிளாஸுக்கு போவார்கள். ஆனால் எங்களிடம் இருக்கிறது. ஆனால் அதே போல இங்கே உயர்தரத்திலே கலைப்பிரிவு மாத்திரமே காணப்படுகிறது. 2003ஆம் ஆண்டுக்கு பின்பு இங்கு வர்த்தக பிரிவு கூட இல்லை. ஆனால் இந்த கலைப்பிரிவுக்கு கூட ஆசிரியர்களை போடாதிருப்பது எங்களுடைய மாணவருடைய எதிர்கால கல்வி சீரமைக்கப்படவில்லை என்பது எங்களுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. உதாரணமாக முக்கியமான பாடங்களான புவியியல், வரலாறு, தமிழ் போன்ற பாடங்களுக்கான ஆசிரியர்கள் இல்லை. தமிழ் பாடத்துக்கான ஆசிரியர்கள் 3 நாட்களுக்கு மகாவித்தியாலயத்திலும் 2 நாட்கள் ரோக்கா மகளிர் கல்லூரியிலும் கற்பிக்கிறார். எனவே ஒரு தமிழ் பாடத்துக்கு கூட 5 நாட்களுக்கு ஒரு ஆசிரியரை போட முடியாத நிலைமை காணப்படுகிறது. அதே போல மஹிந்தோதயா திட்டத்திலே கட்டுப்பட்ட மஹிந்தோதயா கணனி கூடம் 65 கம்ப்யூட்டருக்கு மேல் காணப்படுகிறது. ஆனால் அவற்றை பயன்படுத்துவதற்கோ அவற்றை கற்பிப்பதற்கோ ஒரு ஐசிடி ஆசிரியர் இல்லை. அதனால் அவை அனைத்தும் அங்கே பழுதடைகின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இது குறித்து நாங்கள் பல தடவைகள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் பாடசாலையுடைய அபிவிருத்தி கூட்டங்களிலேயும் பல்வேறு அபிவிருத்தி கூட்டங்களில் நாங்கள் கூறிய பொழுதும் எந்த விதத்திலும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை. அதே போலதான் வைத்தியசாலையிலே மருந்து கலவையாளர் என்பது இல்லை. அவர் ஒவ்வொரு நாளும் காலையிலே வந்து 3 மணி வள்ளத்திலே திரும்ப அவை 2 மணிக்கு பிற்பாடு மருந்தெடுக்க போகின்றவர்கள் மருந்தாளர் இல்லாததால் சிறிய வருத்தத்துக்கு போனாலும் அவர்கள் வைத்தியசாலையிலே தங்கி நின்றுதான் சிகிச்சை பெற வேண்டிய துப்பாக்கிய நிலை இருக்கிறது. அதே போல விடுமுறை நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் முன்பு 10 மணி வரை வைத்தியசாலை இயங்கியது. ஆனால் இந்த நாட்களில் இப்போ மருந்தாளர் இல்லாததால் இந்த வைத்தியசாலைகள் இயங்குது. எனவே இது கடல் கடந்து மிக தொலைவிலே இருக்கக்கூடிய அனைத்து விதத்திலுமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீவகத்திலே நாங்கள் அடிப்படை இந்த 4-5 கோரிக்கைகளை முன்வைத்த இந்த 4 அடிப்படை உரிமைகளுக்காகவே போராடுகின்றோம். இந்த போராட்டத்துக்கான தீர்வு கிடைக்க வேண்டும். இந்த போராட்டத்தினுடைய தீர்வு நாங்கள் ஒரு மாத கால அவகாசம் விடுகிறோம். அந்த அவகாசத்துக்குள்ளே இதற்கான தீர்வு கிடைக்காவிட்டால் எங்களுடைய போராட்ட வடிவங்களை மாற்றி இந்த 4 கோரிக்கைக்கான 5 அம்சங்களும் தீர்வு கிடைக்கும் வரை உறுதியோடு இறுதி வரை போராடுவோம் என்பதையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நெடுந்தீவு மக்கள் தங்களுடைய அடிப்படை வசதிகளை வலியுறுத்தி மிக நீண்ட காலமாக தாங்கள் புறக்கணிக்கப்படுகின்ற விடயங்களை வெளிப்படுத்தி ஒரு பெரியொரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். மாவலித்துறையிலிருந்து பிரதேச செயலகம் வரையான தூரத்திற்கு நீண்ட ஒரு பேரணியாக வந்து பிரதேச செயலகத்திற்கு முன்னாலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பிரதேச செயலாளரூடாக ஆளுநருக்கும் அரசினுடைய ஏனைய அமைச்சுக்களுக்கும் கையளித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நெடுந்தீவு ஒரு கடல் கடந்த ஒரு தீவாக இருந்தாலும் கூட தமிழர் தேசத்தை பொறுத்தவரையிலே சுற்றுலாத்துறையிலே எதிர்காலத்தில் மிக பெரும் வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது. கடந்த காலத்தில் யுத்தம் காரணமாகவும் மற்றும் இங்கிருக்கக்கூடிய வளப்பற்றாக்குறைகள் குறிப்பாக குடிநீர் நெருக்கடிகள் காரணமாகவும் இங்கிருந்து பெருமளவான மக்கள் வெளியேறி வேறு மாவட்டங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சூழல் ஏற்பட்டது. யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகள் கடந்திருக்கிற நிலையிலே இந்த நெடுந்தீவு மக்களுக்கான அல்ல நெடுந்தீவு உட்பட இந்த தீவக மக்களுக்கான அடிப்படை வசதி
வசதிகள், குறிப்பாக போக்குவரத்து, குடிநீர் போன்ற கல்வி, சுகாதாரம் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்படாத காரணத்தினாலே மக்கள் மீள வந்து இங்கே குடியமர்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கூட தொடர்ந்து இங்கே வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இந்த நிலைமை, இந்த அசமந்த போக்கு, இந்த பாராபட்சம் என்பது திட்டமிட்ட ரீதியிலே மேற்கொள்ளப்படுவதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த தீவக மக்களுடைய, குறிப்பாக நெடுந்தீவு மக்களதும் ஏனைய தீவக மக்களதும் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக பல தடவைகள் நாங்கள் இதற்கு முன்னரும் நாங்கள் நாடாளுமன்றத்தில் நான் இருந்தபோதும் இப்பொழுது எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் அரசோடு துறை சார்ந்தவர்களோடு தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றார். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கூட இந்த தேவைகள் தொடர்பாக அவர் வலியுறுத்தி கொண்டு வருகின்றார். ஆனாலும் ஆமை வேகத்திலே தான் சில விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் எங்களுக்கு பலத்த சந்தேகங்கள் இருக்கிறது. வீதி போக்குவரத்து வீதிகள் கூட சரியாக அபிவிருத்தி செய்யப்படவில்லை. 17 வருடங்களாகியும் இன்னும் இந்த பிரதான வீதி கூட முழுமையாக செப்பனிடப்படாத காரணத்தினாலே மக்கள் போக்குவரத்து செய்ய முடியாத நிலைமை காணப்படுகிறது. குடிநீர் மிகப்பெரிய பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய குடிநீர் கிணற்றிலே சாராப்பட்டி என்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் கிணற்றிலிருந்து கடற்படையினர் குடிநீரை எடுக்கின்ற காரணத்தினாலே மக்களுக்குரிய குடிநீர் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. அதிலும் இப்பொழுது ஏப்ரல் மாதம் அளவிலேயே கடந்த வருட இறுதியிலே கடுமையான மழை பெய்திருந்த போதும் கூட, பெருமளவு வெள்ளம் வந்திருந்த போதும் கூட இன்று 4 மாதங்களிலே அந்த சாராப்பட்டி கிணற்றிலே நீர் உவராக மாறுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அளவுக்கு அதிகமான நீர் கடற்படையினரால் நுகரப்படுவது தான் காரணமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 2 லட்சம் நீர் அங்கிருந்து எடுக்கப்படுவதாக மக்கள் இங்கே பகிரங்கமாக குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள். இந்த மக்களுக்கு குடிநீர் இல்லாத பொழுது மக்களுடைய எண்ணிக்கையை விட பல மடங்கு அதிகமாக இங்கே ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கிற கடற்படையினருக்காக இந்த நீர் எடுக்கப்படுவது என்பது எங்களுடைய வளங்கள் வீணே கொள்ளையடிக்கப்பட்டு எங்களுடைய மக்களுக்குரிய அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாகவே அமைகிறது. ஆகவே அந்த கிணற்றிலிருந்து கடற்படையினருக்காக நீர் எடுக்கப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அதே போன்று இந்த கரையோரங்கள் இந்த புயல்கள் காரணமாக சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கடல் அரிப்பு நடைபெற்றிருக்கிறது. பெருமளவானவர்களுடைய கடல் தொழில்பாடுகளை அவர்கள் இழக்கின்ற நிலைமை உருவாகி இருக்கிறது. அவற்றை புனரமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதும் கூட அந்த விடயங்களும் உரிய முறையிலே கவனத்தில் கொள்ளப்படவில்லை. இங்கே வாழுகிற மக்கள் சோதகிகளாக இருந்தால்தான் அவர்கள் நாளாந்தம் தொழில் செய்யலாம். தொழில் செய்தால் தான் அவர்களுக்குரிய வருமானத்தை ஈட்டலாம். வருமானத்தை ஈட்டினால்தான் பிள்ளைகளை படிப்பிக்க முடியும். அவர்களுடைய அன்றாட சீவியத்தை போக்க முடியும். அவ்வாறான ஒரு நிலையிலே வைத்தியசாலை என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆனால் இந்த வைத்தியசாலையிலே அடிப்படை வசதிகள் கிடையாது. தாதியர்கள் இல்லை, மருந்து கொடுப்பவர்கள் இல்லை, வைத்தியர்கள் வருவதும் போவதும் என்கின்ற ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது. அதற்கு சுகாதார அமைச்சும் காரணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் போக்குவரத்து பிரச்சனைகளும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. இந்த விடயங்கள் எல்லாம் திட்டமிட்ட ரீதியிலே தான் இவ்வாறு பேணப்படுகிறதா என்கின்ற ஒரு சந்தேகம் தான் எங்களை பொறுத்தவரையிலே இருக்கின்றது. அதே போன்று பாடசாலையிலே மாணவர்களுக்கான ஆசிரியர்கள் கிடையாது, வளங்கள் கிடையாது, மின்சார விநியோகங்கள் என்பது சீர்கெட்டு கிடக்கிறது. இவ்வாறு பல்வேறு அரச உத்தியோகத்தர்கள் போக்குவரத்து செய்வதில் உள்ள நெருக்கடிகள் காரணமாக அந்த சேவைகளும் பெருமளவிலே நெருக்கடியிலே இருக்கிறது. பிரதேச சபை தன்னுடைய கடமைகளை செய்வதற்கு வேண்டிய அடிப்படை வசதிகள் என்பது கிடையாது. இவ்வாறான ஒரு சூழலிலே இந்த அரசு இந்த விடயத்திலே அசம்பந்தமாக இருக்கிறது. கடந்த அரசாங்கங்களை குற்றஞ்சாட்டி வந்த அனுரகுமார திசாநாயக்கா இன்று பதவிக்கு வந்து 2 ஆண்டுகளை நெருங்குகிற பொழுது இன்றும் இந்த பிரதேசம் ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் பதவிக்கு வருவதற்காக கடந்த அரசாங்கங்களை குற்றஞ்சாட்டினார்களே தவிர அவர்களை போன்று ஒரு இனவாத ரீதியாக இந்த பகுதிகளிலே தமிழ் மக்கள் வசதிகளை பெற்று அவர்கள் இங்கே நிரந்தரமாக குடியமர்ந்து விடக்கூடாது, வெளியேறினவர்கள் மீண்டும் வந்து விடக்கூடாது என்பதில் அனுர அரசாங்கமும் குறியாக இருப்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலே இந்த மக்களுடைய போராட்டம் நிச்சயமாக மாற்றங்களை ஏற்படுத்தும். அரசுக்கு ஒரு நெருக்கடியை நிச்சயமாக இது ஏற்படுத்தும். இந்த போராட்டங்களூடாக இந்த உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த காரணத்தினால்தான் இன்று இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது என்ற அந்த தகவல் அறிந்த பொழுது நாங்கள் இங்கே இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த மக்களுடைய போராட்டங்களை வலுப்படுத்துவதன் மூலமாகத்தான் நாங்கள் இந்த மக்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இந்த போராட்டங்கள் இவ்வாறான செயல்பாடுகள் ஒற்றுமையான செயல்பாடுகளினூடாக எங்களுடைய மக்களின் இந்த வளப்பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கும் கிடைக்க வேண்டிய அபிவிருத்திகளை பெற்றுக்கொள்வதற்கும் பாடசாலை மருத்துவம் போன்ற தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கும் இது வழிவகுக்கும் என்ற ஒரு அடிப்படையிலே நாங்கள் இந்த மக்களோடு இருப்போம். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுயினம் காரணமாக அவர்
அந்த சிகிச்சை பெற்று திரும்பி இருக்கிற நிலையிலே உடனடியாக சமூகம் அளிக்க முடியாத காரணத்தினாலே அவர் வர முடியவில்லை. நிச்சயமாக எதிர்காலத்திலே வந்து உங்களை சந்திப்பார் என்பதை இந்த இடத்திலே கூறி, இந்த விடயங்கள் தொடர்பாக உரிய சம்பந்தப்பட்ட அமைச்சுகளுக்கு அவரூடாக இந்த விடயங்கள் தெரியப்படுத்தப்பட்டு இதை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகள் அனைத்தும் எடுக்கப்படும் என்பதனையும் இந்த இடத்திலே உங்களுக்கு தெரிவித்து என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி. இலங்கையில் சிறுபான்மை தமிழ் மக்கள் மீது முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர்ச்சியான அடக்குமுறைகளின் ஒரு அங்கமாக தற்போது தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகள் மற்றும் நூல்கள் மீது இலங்கை அரசு விதித்து வரும் தடைகளை கிளிநொச்சி ஊடக மையம் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளது. இது மிக மோசமான ஜனநாயக மறுப்பு மாத்திரமன்றி தமிழினத்தின் சிந்தனை சுதந்திரத்தின் மீது தொடுக்கப்பட்டுள்ள பண்பாட்டு யுத்தமாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கிளிநொச்சி ஊடக அமையம் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. மேற்படி வெளியான அறிக்கையில் குறிப்பிடப்படுவதாவது: யுத்த காலத்தில் தமிழ் மக்கள் மீது பொருளாதார தடை, மருத்துவ தடை, விவசாய தடை என வாழ்வாதாரத்தின் மீது தாக்குதல் நடத்திய பேரினவாத அரசு யுத்தம் முடிவடைந்த பின்னரும் தடைகளை தொடர்ந்த வண்ணமே உள்ளது. தமிழ் மக்கள் தமது இறந்த உறவுகளை நினைவுகூர தடை, ஜனநாயக ரீதியாக போராட தடை, சொந்த நிலங்களில் வாழ்வதற்கு தடை என நீண்டு செல்லும் இந்த வரிசையில் இப்போது தமிழ் எழுத்தாளர்களின் எழுத்து சுதந்திரமும் நசுக்கப்படுகின்றது. கிளிநொச்சி எழுத்தாளர் தீபச்செல்வனின் பயங்கரவாதி சயனைட் எழுத்தாள் நான் யுத்தம் செய்கின்ற நூல்கள் தடுத்து வைக்கப்பட்டன. பின்னர் பயங்கரவாதி சயனைட் நூல்கள் விடுவிக்கப்பட்டு எழுத்தாள் நான் யுத்தம் செய்கின்ற நூல் இன்று வரை சுங்க பிரிவினால் விடுவிக்கப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று எழுத்தாளர் ஷோபா சக்தியின் லைடன் தீவு, மண்டை தீவு படுகொலைகளும் புதைகுழிகளும், பி. ரயாகரின் அரசியல் அநாதைகள், மா. மதிவண்ணனின் நெறிந்த, டிலுக்ஷன் மோகனின் படுபற்றி உள்ளிட்ட மிக முக்கியமான நூல்கள் அரசினால் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது தமிழ் மக்களின் வரலாற்று பதிவுகளை அளிக்கும் முயற்சியாகும். எழுத்து சுதந்திரம் என்பது ஜனநாயகத்தின் உயர்நாடி. சர்வதேச ரீதியில் கருத்து சுதந்திரம் மற்றும் பேச்சு சுதந்திரம் குறித்து பேசுகின்ற இலங்கை அரசு உள்நாட்டில் தமிழ் எழுத்தாளர்களின் பேனாமுனைகளை முறிக்க முயல்வது அப்பட்டமான மனித உரிமை மீறலாகும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எழுத்தாளர் ஈழத்தினுடைய மிக முக்கியமான ஒரு படைப்பாளி தீபச்செல்வன் அவர்களுடைய 5 வகையான நூல்கள் சுங்கப்பிரிவிலே தடுத்து வைக்கப்பட்டமைக்கு எதிரான ஜனநாயக வழி போராட்டத்திற்கான அறைகூவலுக்கான ஒரு ஊடக அறிக்கையாக தான் நாங்கள் இதை இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த விடயத்தை ஒரு ஜனநாயக ரீதியாக கருத்து சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கின்ற இந்த விடயத்துக்கு எதிராக அனைவரையும் ஒன்று கூறுமாறே நாங்கள் இந்த இடத்திலே அழைப்பு விடுத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையின் யுத்தம் முடிவடைந்ததற்கு பின்னராக கமால் குணரத்ன போன்ற பலர் இலங்கையினுடைய அரசு சார்பாக அரசினுடைய நியாயப்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற வகையிலே பல நூல்களை எழுதி இலங்கையிலே வெளியிட்டிருக்கிறார்கள். அது இலங்கையிலுடைய சிங்கள பரப்பிலே அதிக அளவிலே பேசப்பட்ட நூல்களாக கூட இருக்கின்றன. அப்படியான ஒரு சூழலிலே இலங்கையினுடைய பெரும்பான்மை இனத்துக்கு இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம் இலங்கையிலே ஒரு தேசிய இனமாக இருக்கக்கூடிய தமிழருக்கு மாத்திரம் மறுக்கப்படுவது என்பது இந்த நாட்டிலே உண்மையிலே ஜனநாயகம் இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியை எங்களுக்குள்ளே எழுப்புகிறது. ஏனென்று சொன்னால், தீபச்செல்வனை பொறுத்தவரையில் அவர் ஆரம்பத்தில் இருந்தே பயங்கரவாத தடைப்பிரிவு, குற்றப்புலனாய்வு தடைப்பிரிவு போன்றவற்றினுடைய கண்காணிப்பிலும் அச்சுறுத்தலிலும் எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பாளி. எங்களுடைய மண்ணினுடைய வரலாற்றை, எங்களுடைய இனத்தினுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதை தடுக்க நினைப்பது எங்களுடைய அடையாள அழிப்பாக நாங்கள் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 81ஆம் ஆண்டு எங்களுடைய புத்தகங்களை அழித்த இனவாதிகள் இன்று வரலாற்றிலே காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். புத்தகங்களை அடக்குவதும் தடுப்பதும் அழிப்பதும் எரிப்பதும் எங்களுக்கு புதிதல்ல. ஆனால் இது வரலாற்றிலிருந்து அந்த இனவாதிகளை அழித்து ஒழிப்பதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கும் என்பதை அவர்கள் உண்மையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையினுடைய அரசியல் ஜாப்பினை பொறுத்தவரையிலே கருத்து வழிபாட்டு சுதந்திரம் என்பது அனைத்து இனங்களுக்கும் பொதுவான ஒரு உரிமையாக இருக்கிறது. இந்த உரிமை தீபச்செல்வனுக்கு மீறப்பட்டிருப்பது என்பது ஒட்டுமொத்த சிறுபான்மை தேசிய இனங்களுக்கும் ஆன ஒரு மீறலாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய கடப்பாடு எங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கிறது. இதற்காக கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், படைப்பாளிகள் அனைவரையுமே ஒன்றிணைய வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அதே போல தீபச்செல்வன் ஒரு படைப்பாளி என்பதற்கு அப்பாற்பட்டு அவர் ஒரு முறை சார்ந்த ஊடகவியலாளரும் கூட. இந்த இடத்திலே அவருடைய கருத்து சுதந்திரம் முடக்கப்பட்டிருப்பது என்பதற்காக கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் சமூகத்தினரும் இந்த இடத்திலே அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். அதே போல இன்று இந்த கருத்து சுதந்திரம் என்கின்ற விடயம்
நாளை எங்களுடைய தேசத்திலே இனி வரப்போகின்ற இளைஞர்களுக்கு எவ்வாறான ஒரு வடிவத்திலே மாறும் என்பதை எங்களால் ஊகிக்க முடியாது. ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்னர் யுத்தம் இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது இவ்வாறான பல பல வடிவங்களிலே மறைமுகமாக நடக்கிறது. அரசாங்கங்கள் மாறிக்கொண்டிருந்தாலும் சிங்கள அரசினுடைய அந்த பெரும்பான்மை ஆதிக்க மனோபாவம் என்பது என்றும் மாறப்போவதில்லை என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறது. சிங்கள பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் தீபச்செல்வன் அவர்களுடைய நடுகள் சிங்கள மொழியாக்கத்தை படித்திருக்கிறார்கள். அவருடைய சிங்கள கவிதைகளை படித்திருக்கிறார்கள். அதை படித்து கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வந்து கனகபுரம் துயிலும் இல்லத்தில் கூட அவர்கள் மெழுகுதிரி ஏற்றி வணங்கி சென்றிருக்கிறார்கள். அவ்வாறாக இந்த சிங்கள பிரதேசத்திலே இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த தீபச்செல்வனுடைய எழுத்துக்களை புரிந்திருக்கிறார்கள். அந்த எழுத்துக்கள் சொல்லக்கூடிய எங்களுடைய வழிகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அண்மையிலே இந்த பிரச்சனை ஆரம்பித்ததற்கு பின்னரான சூழ்நிலையிலே இலங்கையினுடைய அரசாங்கம் எவ்வாறான ஒரு இழி செயலை செய்கிறது என்று சொன்னால், சிங்கள தரப்பில் இருக்கக்கூடிய மூத்த இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் ஒரு சிலரை வைத்துக் கொண்டு தீபச்செல்வனுக்கு எதிரான பிரச்சாரங்களை இலங்கையினுடைய அரச சார்பான தொலைக்காட்சிகள் பத்திரிகைகளிலே இன்று ஆரம்பித்திருக்கிறார்கள். இது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதை நாங்கள் எங்களுடைய தரப்பிலே இருந்து அமைதியாக பார்த்து கொண்டிருப்பது, எங்களுடைய தரப்பிலே எங்களுக்காக குரல் கொடுத்து எங்களுக்காக எழுதி கொண்டிருந்த ஒரு படைப்பாளியை நாங்கள் கைவிடுவது போன்றதாகிவிடும். உண்மையிலேயே அந்த படைப்பு அந்த 5 வகையான படைப்புகளிலே ஒரு புத்தகத்தினுடைய பெயர் எழுத்தால் நான் யுத்தம் செய்கிறேன். அந்த தலைப்பை அவர் ஒன்றும் எதிர்காலத்தை எண்ணாமல் வைத்து விடவில்லை என்பதை நான் நினைவு கூறுகிறேன். ஏனென்று சொன்னால் அவருடைய கவிதையிலே ஒரு வரி இருக்கிறது, என்னிடம் துப்பாக்கிகள் இல்லை, பீரங்கிகள் இல்லை, குண்டுகளும் டாங்கிகளும் இல்லை, வார்த்தைகள் மட்டுமே இருக்கிறது என்று எழுதியிருந்தார். அந்த வார்த்தைகளைத்தான் நான் எழுத்தால் யுத்தம் செய்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அந்த எழுத்துக்கு இலங்கை அரசு அச்சப்படுகிறது என்றால் அந்த எழுத்துக்களிலே நியாயப்பாடுகளும் உண்மைகளும் இருக்கிறது என்பது இங்கே அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போல இன்னும் இங்கே 2 தேசங்கள் தான் என்ற ஒரு புத்தகத்தினுடைய பெயர். இதைவிட வேறொரு உதாரணத்தை என்னால் சொல்ல முடியாது. இன்னும் இங்கே 2 தேசங்கள் தான், 2 தேசிய இனங்கள் இங்கே இருந்தால் இங்கு 2 தேசம் இருப்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்காது. அந்த அடிப்படையிலே இந்த ஜனநாயக வழியான போராட்டத்திற்கு எதிர்வருகின்ற 26ஆம் தேதி காலை 9 மணிக்கு கந்தசுவாமி ஆலயம் ஒன்றிலே கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், அரசியல் செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூகங்கள், கலைஞர்கள், படைப்பாளிகள், ஊடகவியலாளர்கள் அனைவரையும் நாங்கள் ஒன்றித்து இந்த இடத்திற்கு அழைத்து நிற்கிறோம். நன்றி. எதிர்வரும் மே மாதத்தில் 3 நாட்களில் அனைத்து மதுபான சாலைகளையும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது. சர்வதேச தொழிலாளர் தினம் மற்றும் வைகாசி விசாக பூரணியை முன்னிட்டு இவ்வாறு மதுபான சாலைகளை மூட தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள விசேட தினங்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மே 1 சர்வதேச தொழிலாளர் தினம், மே 30 வைகாசி விசாக பூரணை தினம் மற்றும் மே 31 வைகாசி விசாக பூரணைக்கு அடுத்த நாள் இவ்வாறு மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளன. மகாநாயக்க தேரர்களின் கோரிக்கைக்கு இணங்க இந்த ஆண்டு வைகாசி விசாக பூரணை தினம் மே 30ஆம் தேதி அனுசரிக்கப்பட உள்ளது. அதற்கு அடுத்த நாளான மே 31ஆம் தேதி பொது விடுமுறை தினமாக அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மே 27 முதல் ஜூன் 2 வரை தேசிய வெசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கருணை அமரசூரிய தெரிவித்துள்ளார். கண்டி மல்வத்து மகாவிகாரை வளாகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். பிரதமர் மேலும் கூறுகையில், இந்த விடயம் தொடர்பாக விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதில் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதற்கான சர்வதேச ஒத்துழைப்புகளும் இலங்கைக்கு கிடைத்துள்ளன. ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் இந்த சம்பவம் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க தயாராக உள்ளோம் என்றார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் சமாதான நடைபயணத்தில் ஈடுபட்டிருந்த பிக்குகளை சந்தித்த பின்னர் பிரதமர் ஹரணி அமரசூரிய கண்டி மல்வத்து மகாவிகாரைக்கு விஜயம் செய்ததுடன் அங்கு மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க தேரர் திப்பற்றுவாபு ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். வடக்கு கிழக்கில் நிலவும் காணி பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வை காண வேண்டும் என்பதில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியாக உள்ளது. எனவே மயிலிட்டி பிரச்சினையும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வகையில் தீர்க்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி காணி உரிமையாளர்கள் மயிலிட்டி ராணுவ முகாமுக்கு முன்னால் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1990ஆம் ஆண்டு குறித்த பிரதேசத்தில் இருந்து மக்கள் வெளியேறிய நிலையில் ராணுவம் காணிகளை கையகப்படுத்தியது என கூறப்படுகின்றது. இந்நிலையில் போராட்டம் நடைபெற்ற இடத்துக்கு ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சென்று மக்களுடன் கலந்துரையாடினார். மக்களின் கோரிக்கைகள் மற்றும் அவர்கள் கூறிய விடயங்களை பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டறிந்தார்.
இது தொடர்பில் அரசாங்க அதிகாரிகளுடனும் கலந்துரையாடினார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் மக்களுக்குரிய காணிகள் கட்டங்கட்டமாக விடுவிக்கப்பட்டு வருகின்றது. இது விடயத்தில் நாம் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டு வருகின்றோம். மக்களுக்கு ஒப்படைக்கப்படும் காணிகளை உரிய வகையில் உரிய ஆவணங்களுடன் கையளிக்க வேண்டும். அப்போதுதான் இப்பிரச்சினை நிரந்தரமாக தீரும். உங்கள் வசம் ஆவணங்கள் இருந்தால் நிச்சயம் உங்களுக்குரிய மண் உங்களுக்கே சொந்தமாகும். எமது ஆட்சி மக்களுக்கானது. எனவே மக்களின் சொத்துக்களை பலவந்தமாக வைத்துக் கொள்வதற்குரிய எண்ணம் எதுவும் இல்லை. தேசிய பாதுகாப்புக்கு அத்தியாவசியமற்றது என கருதப்படும் இடங்களை விடுவிக்குமாறு எமது அரசாங்கம் உரிய தரப்புகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. எனவே நிச்சயம் காணி பிரச்சினைக்கு தீர்வு கிட்டும் என்றார். மக்களுடைய எதிர்பார்ப்பு, அவருடைய காணிகள் தங்களுக்கு தேவை என்பது பூரணமான எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் வாக்களித்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் மக்களுடைய காணிகளை முழுமையாக பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு எமக்கு இருக்கிறது ஆணிதமாக. அந்த வகையில் நான் இது தொடர்பாக காணிக்கை மாதா கோயில் இடித்து அளிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரதேசத்தில் உண்மையாக அந்த பிரதேசத்துக்கு வந்திருக்கின்றோம். அதை அந்த திருவிழா நேரத்தில் அவர்கள் எங்களிடம் கேட்டிருந்தார்கள் உள்ளே சென்று வழிபடுவதற்கான ஒரு உரிமையை தரும்படி. அந்த வகையில் அந்த இடத்தை நான் வந்து பார்த்து ஆராய்ந்து அதற்கான காணிக்கை மாதா கோயிலில் 55 விளக்கு, அதே நேரம் பிரதேசத்தில் கிறிஸ்டிய மக்கள் வாழ்ந்த ஒரு சமக்காலம் ஒன்று இருக்கிறது அருகில். அது இன்று யாரும் போய் வரக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது அந்த பிரதேசம். ஆனால் அதை விடுவிக்கவில்லை. ஏனென்றால் அதில் ஒரு கட்டுமான பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை. அதில் போய் அவர்களது உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு அந்த நாளை மறுதளிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் விடுவிப்புக்கான துரிதமான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருப்போம். ஏனைய பகுதியில் மக்களிடம் கேட்கின்ற ஏர்போர்ட்டுக்கு தேவையான காணியை உறுதிப்படுத்திவிட்டு மீறி காணிகளை மக்களிடம் பெற வேண்டும் என்று அழைத்தார். இன்றைய போராட்டம் என்பது உண்மையாகவே கவலை அளிக்கின்ற விஷயம். ஒரு நாம் தொடர்பிலக்கிலிருந்து ஜனாதிபதி செயலகத்திலிருந்து தொடர்பு கொண்டதாகவும் இங்கே அரச காணிகள் தான் இருக்கின்றன என்ற ஒரு கருத்து ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வந்ததாகவும், அது எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து அந்த தகவல்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு சரியான முறையில் அனுப்பப்பட்டிருக்கின்றதா அதிகாரிகளால் என்று ஆராய வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அந்த வகையில் இப்போது இப்பிரதேசத்தில் இருந்த 5 நபர்களை டிஎஸ் அவர்களை சந்தித்து, இந்த பிரதேசத்தில் கேகஸ் பிரதேசத்தில் இந்த தெல்லிப்பளை பிரதேசத்தில் இருக்கிற டிஎஸ் அவர்களை சந்தித்து இங்கிருந்து மக்களுடைய காணி சுயரிக்கப்பட்டிருக்கலாம் பெத்தமணி, ஆனால் மக்கள் இருந்த காணிகளின் அளவு பிரமாணத்தை ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பப்படும். ஏண்டா இங்கே இருக்கிற டிஎஸ் அவர்களால் அனுப்ப முடியாது. இங்கே இருந்து அவர் மாவட்ட செயலர் ஜிஏ அவர்களுக்கு அனுப்பியிருக்கோண்டும். ஜிஏ அவர்கள் அதை ஜனாதிபதி செயலகத்துக்கு என்ன நாள் என்ன திகதியில் அனுப்பப்பட்டிருக்கின்றன அந்த தகவலை பெற்று ஜனாதிபதி செயலகத்திலும் அந்த தகவல்கள் சென்றடைந்திருக்கிறதாண்டு ஆராய்ந்து மக்களுக்கு கூற வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் 5 மக்கள், நான் தனியவில்லை, இங்கே இருக்கின்ற மக்கள் 5 பேரையும் கூட்டிக் கொண்டு அந்த தரவுகளை ஆராய்ந்து அந்த தரவுகள் என்ன திகதியில் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த டிஎஸ் அவர்களால் அங்கே சென்று அந்த தகவல்கள் சென்றடைந்திருக்கிறதா மாவட்ட அரசாங்க அதிபரிடம். மாவட்ட அரசாங்க அதிபர் அதனை ஜனாதிபதி செயலகத்திற்கு சரியான முறையில் சரியான தகவல்களை, மக்களுடைய காணிகளை சரியான தகவல்களை அனுப்பப்பட்டிருக்கிறார் ஆராய வேண்டும். இந்த போராட்டமானது ஏற்படுத்தப்பட்டதற்கான முக்கிய காரணம் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து இவ்வாறான தொலைபேசி அழைப்பு. அந்த தொலைபேசி இலக்கத்தை நான் பெற்று உண்மையாகவே ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வந்தனவா அல்லது இவர்கள் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வருகின்றது ஆராய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆராய்ந்து ஜனாதிபதி செயலகத்தில் எவ்வாறான தகவல்கள் சென்றடைந்திருக்கின்றது துரிதமாக மக்களுக்கு அந்த தகவலை நான் தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதை இந்த தெல்லிப்பளை வாழ் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியதற்கு உறுதியாக. அதே நேரம் உறுதிப்பட கூறுகிறேன், காணிக்கை மானா கோயில்களை வெகு விரைவிலும் இந்த சமக்காலையில் துரிதமாக வடிவிப்பேன். ஏனைய நடவடிக்கைகளை இன்று இராணுவத்தில் சேரிக்கப்பட்ட காணிகளை மக்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் கூறிக்கொண்டோம். முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு வத்தளை நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. லங்கா சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான சரக்கு வண்டியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சரை விடுவிக்க வத்தளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. வத்தளை நீதவான் காஞ்சன என் சில்வா முன்னிலையில் இன்று வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்போது முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவை 25,000 ரூபாய் காசு பிணை மற்றும் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 4 சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். லங்கா சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான லொரியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாக நிதி குற்ற புலனாய்வு பிரிவினர் முன்னெடுக்கும் விசாரணைக்கு அமைவாக யோன்ஸ்டன் பெர்னாண்டோ, அவரது மூத்த மகன் யோஹான் பெர்னாண்டோ, இளைய மகன் ஜெரோம் பெர்னாண்டோ மற்றும் சதோச நிறுவனத்தின் முன்னாள் போக்குவரத்து முகாமையாளர் உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது.
யாழ்ப்பாணம் வேலணையில் உள்ளூர் மனித வளத்தை மேம்படுத்தும் நோக்கோடும் இளைஞர் யுவதிகளுக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் இலக்கோடும் ஸ்டார்போர்ட் நிறுவனம் தனது சர்வதேச தரமிக்க உற்பத்தி பணிகளை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகுதியில் இந்திய தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பல கோடி ரூபாய் முதலீட்டில் இத்தொழிற்சாலை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக வேலணை பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு இந்நிறுவனத்தினூடாக நேரடி வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஸ்டார் கோல்ட் நிறுவனத்தின் பிரதான உற்பத்தியாக நூடுல்ஸ் உள்ளது. அதேவேளை உயர்தரமான அரிசிமா, அவிதமா மற்றும் மிளகாய் தூள் போன்ற அத்தியாவசிய பொருட்களும் உற்பத்தி செய்யப்பட உள்ளன. உள்ளூர் சந்தையில் மலிவான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ள அதேவேளை இப்பொருட்கள் சர்வதேச ஏற்றுமதி தரம் வாய்ந்ததாகவும் உற்பத்தி செய்யப்பட உள்ளதாகவும் குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதிநவீன இயந்திரங்களுடன் தயார் நிலையில் உள்ள இந்த தொழிற்சாலை எதிர்வரும் மாதம் தனது வணிக ரீதியான உற்பத்தி செயற்பாடுகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்க உள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று இரவு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் தென் மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நாவற்குழி பிக்கு தொடர்பான சாவச்சேரி நீதவான் நீதிமன்ற வழக்கு குறித்து கொழும்பில் செய்தியாளர் மாநாட்டை கூட்டி நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதத்தில் பகிரங்கமாக கருத்து வெளியிட்டுள்ள பலாங்குடை கஸ்தப தேரருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் நீண்ட சமர்ப்பணத்தை மேற்கொண்டார். நாவற்குழி விகாரைக்கு குடிதண்ணீர் எடுத்து சென்ற சிறுமி மீது பாலியல் துஷ்பிரயோக முயற்சி மேற்கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைதாகி விளக்கு மறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட பிக்கு தொடர்பான சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற வழக்கு குறித்து கொழும்பில் செய்தியாளர் மாநாட்டை கூட்டி நீதிமன்றை அவமதிக்கும் விதத்தில் பகிரங்கமாக கருத்து வெளியிட்டுள்ள பலாங்குட கஸ்தப தேரருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என சட்டத்தரணி கேசவன் சயந்தன் உட்பட சாவகச்சேரி சட்டத்தரணிகள் குழுவின் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி நீண்ட சமர்ப்பணம் ஒன்றை செய்தார். இந்த சமர்ப்பணம் தொடர்பான முடிவையும் ஹசவதேரருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுப்பதா என்பது குறித்த தீர்மானத்தையும் அடுத்த வாரத்தில் வழங்குவதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மேற்படி நாவற்குழி விகாரி பிக்குவுக்கு எதிரான வழக்கையொட்டி நகர்த்தல் பத்திரம் ஒன்றை மன்றில் சமர்ப்பித்து இன்று இந்த விடயத்தை நீதிமன்றத்தின் முன்கொண்டு வந்தார் சட்டத்தரணி கேசவன் சயந்தன். அதையொட்டி ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் நேற்று மன்றில் முன்னிலையாகி விடயங்களை சமர்ப்பணம் செய்தார். சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் பிரசன்னமாக இருந்த பெரும்பாலான சட்டத்தரணிகள் இந்த சமர்ப்பணத்துக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்து பதிவு செய்தனர். இந்த விடயத்தில் சாவகச்சேரி நீதிமன்றம் மூலம் சதி செய்யப்பட்டு இருப்பதாகவும் தந்திரோபாயமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் பகிரங்கமாக கருத்து வெளியிட்டதன் மூலம் பலாங்குட ஹசபதேரர் இந்த நீதிமன்றை அதன் நடவடிக்கைகளை அவமதிப்பிற்குட்படுத்தி இருக்கின்றார். அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பு தொடர்பில் பூர்வாங்க தகவல்களை தருவதற்காக தேசிய பத்திரிகை ஒன்றில் இது தொடர்பாக வெளிவந்த செய்தியை ஆதாரமாக முன்வைத்துள்ளோம். நீதிமன்ற பணியாளர்கள் என்ற முறையில் சட்டத்தரணிகளாகிய நாங்கள் இந்த விடயத்தை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்து நீதிமன்ற அவமதிப்பு விசாரணையை தொடங்க கோருகின்றோம். இத்தகைய விடயத்தில் நீதிமன்ற அவமதிப்பு இடம்பெற்றிருப்பதான தகவல் மன்றுக்கு கிடைக்குமானால் நீதிமன்றமே தென்பாட்டில் நீதிமன்ற அவமதிப்பு விசாரணைக்கு உத்தரவிட்டு நடவடிக்கை எடுக்கலாம். அதனால் நீதிமன்ற பணியாளர்களாகிய நாங்கள் இந்த விடயத்தை மன்றின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம். இந்த வளமையான நீதிமன்ற அவமதிப்பு விவகாரம் அல்ல. அதையும் தாண்டியது நீதிமன்றத்தின் சட்ட ரீதியான செயற்பாட்டை வேறு உள்நோக்கத்தோடு அர்த்தப்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சி இது. சம்பந்தப்பட்ட பிக்கு நாவற்குழி விகாரைக்கு மீண்டும் திரும்பி தமது சட்டபூர்வமான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்று பல்லாங்குட ஹசபதேரர் கூறியிருக்கின்றார். உண்மையில் சம்பந்தப்பட்ட நாவற்குழி பிக்கு சட்டபூர்வமற்ற வேலையை செய்த காரணத்தினால்தான் நாவற்குழி விகாரைக்கு செல்ல நீதிமன்றத்தால் அத்தகைய தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மறைத்து பல்லாங்குட ஹசபதேரர் நீதிமன்ற அவமதிப்புக்கு உட்படுத்தி இருக்கிறார் என்று தெரிவித்து நீண்ட சமர்ப்பணம் ஒன்றை சுமந்திரன் முன்வைத்தார். இந்த விடயத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அடுத்த வாரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் நீதவான் MIA ரஸ்மினா தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.